பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் என்ற ஊரில் புனிதவதி என்ற பெண் வாழ்ந்தார். அவர் ஒரு வணிகரின் மனைவி. செல்வம், அழகு, குடும்பம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவரது மனம் முழுவதும் சிவபெருமானின் மீது மட்டுமே இருந்தது. ஒரு நாள் புனிதவதி வீட்டிற்கு சிவபக்தர் ஒருவர் பசித்து வந்தார். அவரிடம் கொடுக்க வீட்டில் 2 மாங்காய்கள் மட்டுமே இருந்தன. அவற்றையும் அன்புடன் அவருக்கு கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து கணவர் வந்து மாங்காய் எங்கே என்று கேட்டார். புனிதவதி அமைதியாக சிவனிடம் கேட்டால் தருவார் என்றார். அப்போது அவர் பிரார்த்தனை செய்தார். அதிசயமாக ஒரு மாங்காய் தோன்றியது. அந்த மாங்காயை சாப்பிட்ட கணவர் மிகவும் அதிசயித்தார். அவர் மீண்டும் இன்னொரு மாங்காய் கேட்டார். புனிதவதி சிவனை வேண்டினார். இந்த முறை வந்த மாங்காய் வானத்திலிருந்து விழுந்தது. அதை பார்த்த கணவர் பயந்தார். இவள் சாதாரண பெண்ணல்ல, இவள் சிவபக்தி அவதாரம் என்று உணர்ந்தார். ஆனால் உலகத்தின் பார்வை புனிதவதியை புரிந்து கொள்ளவில்லை. அவர் தன் அழகையே தடையாக கண்டார். அவர் சிவனை வேண்டினார். இந்த உடல் அழகு எனக்கு வேண்டாம், உன் பாதத்தில் ஒரு பேயாக இருந்தாலும் போதும் என்றார். சிவன் அருளினார். அவள் மாமிசம் முதிர்ந்த எலும்பு உடலுடன் சிவபக்தியாக மாறினாள். அப்போதுதான் உலகம் அவரை காரைக்கால் அம்மையார் என்று அழைத்தது. கைலாசம் செல்லும்போது காலால் நடக்க தகுதி இல்லை என்று நினைத்து கைகளை வைத்து தலைகீழாக நடந்தாள். இதை பார்த்த சிவன் அம்மையே வா என்று அழைத்தார். சிவபெருமான் அம்மையே என்று அழைத்த ஒரே பெண்மணியும் இவரே ஆவார்.